க்ளோஸ்அப்பில் காமிக்கிட்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஹேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ தள்ளி வச்சு தான் இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு இருப்பீங்க நிறைய பேர். ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம். ஸோ பண்ணலாமா வேணாமா, இது எப்படி யாரெல்லாம் பண்ணலாம், ஏர்நித்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டோம். 3500 கிராஃப்ட் வந்து வச்சுருந்தேன் நான். இது ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட்டாக வீங்கிருக்கு. சைடில் திருப்பி படக்கும்போது கிராஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸ் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சல்டிங் எல்லாம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ஒர்க்குக்கு போகிறீங்க, ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்றப்போ கரெக்டாக ஒரு 3 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4th டேல இருந்தே வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடலாம். மேலேயுமே லைட்டாக சின்ன சின்ன இடத்துல வந்து ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டே. அதாவது நேற்று வந்து எனக்கு பேக்லேருந்து எல்லா ஹேரையும் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் டேயில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 10 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கு இடையில் இந்த 10 நாளுமே வந்து எனக்கு ஹேர் எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சேஞ்ச் ஆகுதா, அதே மாதிரி பார்த்தா எது வீக்காக இருக்குதா, இதனால் எதாவது சைடு எஃபெக்ட் இருக்குதா, எனக்கு ஏதாவது வந்து சிம்டம் இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு இருப்பீங்க நிறைய பேர். ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம். ஸோ பண்ணலாமா வேணாமா, இது எப்படி யாரெல்லாம் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வந்து யோசனையில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் வந்து நான் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 வீடியோஸ் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு கன்சல்டிங் வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இது கண்டினியூட்டியாக வரும். ஸோ சப்போஸ் வந்து இந்த வீடியோ டக்குன்னு பார்க்கும்போது புரியல அப்படின்னாலும் ஸோ இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாலும் லைனாக ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ கிளினிக் வந்து கிளம்பிட்டு, நம்ம டியா கிளினிக் வந்து நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் ஒரு 5 பிரான்ச் வந்து வச்சுருக்காங்க. சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், மும்பைன்னு சொல்லி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நான் ஹேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்ல ஏர்நித்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டோம். 3500 கிராஃப்ட் வந்து வச்சுருந்தேன் நான். ஸோ இதுக்கான காஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். எனக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு நேற்று பண்ணது இப்போ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கேப் பார்த்திங்கன்னா வந்து 2 பேராச்சும் இருக்கணும். 2 பேர் இருந்தால் ரிமூவ் பண்ணணும். நான் இந்த டைம் மட்டும் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கேப் கழட்டும் போது கேமரா பிடிக்க முடியாது. ஸோ கேப் வந்து கழட்டிட்டேன். ஏன்னா வந்து 2 கை வச்சு தான் கேப் வந்து கழட்டணும். ஸோ அதனால் வந்து கேமரா ஆஃப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிக்கிட்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஹேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதெல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தான் சொன்னேன், எங்கேயாவது கொஞ்சம் கேப் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வந்து ஃபில்லிங் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ ஏதாவது பெயின் இருக்குது அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட்டாக வீங்கிருக்கு. இந்த இடத்துல மட்டும் இங்கேயும் லைட்டாக வீங்கிருக்கு. மற்றபடி அவங்க வந்து தண்ணி வந்து நிறையா குடிங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 லிட்டர் வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு நாளைக்கும். ஸோ நான் வந்து தண்ணி முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிட்டே தான் இருக்கிறேன். ஸோ அதேமாரி பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஆயில்மெண்ட் வந்து போட்டு தான் அமுச்சு விட்டாங்க நேற்று. ஸோ இன்றைக்கி வந்து டே 3, அதாவது பின்னாடி வந்து ஹேர் எடுத்து 3 நாள் ஆகுது. 3ஆவது நாள் வந்து நம்ம கட்டு போய் வந்து மாற்ற போகிறோம். கட்டு வந்து நாளைக்கு வந்து தேவைப்படாதுன்றாங்க. நாளைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலான்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. நம்ம தலையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ அது வந்து இன்றைக்கி மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தள்ளி வச்சு தான் இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்காக தான் வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். வீட்டில் வந்து நான் கிளாஸ் பார்த்து தான் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அதை எப்படின்றத காமிக்கணும்ல. ஸோ அதனால தான் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து ஈரப்பதப்படுற மாதிரி அடிச்சுக்கோங்க. இன்னும் வந்து மேலெல்லாம் கூட அடிக்கணும். ஸோ மேலேயுமே வந்து அடிச்சுக்கலாம். இந்த பாட்டில் வந்து நான் தனியாக வாங்கினேன் நான் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பாட்டில் வந்து 45 ரூபா வந்துச்சுங்க. ஸோ இதில் வந்து குளுக்கோஸ் டப்பா மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த குளுக்கோஸ் டப்பாவில் வந்து இருக்கிற அந்த குளுக்கோஸ் இது எல்லாமே இதில் வந்து ஊற்றிருக்கேன். இதில் வந்து அவங்க ஆன்டிபயோட்டிக் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இதை துடைக்கிறதுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளாத் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த கிளாத் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கிளாத் எடுத்து நம்ம அப்படியே மெதுவாக இப்படி வச்சு தான் எடுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. ஸோ ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ஆயிடலாம். அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக தான் இருக்குது. அதுவும் அந்த இடத்துல இப்படி தொடும்போது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஐயோ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதேமாதிரி தூங்குறதுமே ஸ்ட்ரைட்டாக தான் படுத்துங்க சொன்னாங்க. ஸோ சைடில் வந்து திரும்பி படுக்க வேண்டாம், ஏன்னா இந்த இடத்துல கிராஃப்ட் வச்சுருக்காங்கல்ல, சைடில் திரும்பி படுக்கும்போது கிராஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸ் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக படுக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் உருணும் படுப்பேன், ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு சரி கண்ட்ரோலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாமே கொண்டு வந்திருக்கோம், அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் படுத்துக்கிட்டு சைடில் அன்னம் கொடுக்குறதுக்கு 2 தலானி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ உருள முடியாதுல்ல, உருண்டாலும் நம்மளுக்கு வந்து தலனியில் சாஞ்சிக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், மேலெல்லாம் தொடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து சைடில் மட்டும் தொடச்சிக்கலாங்க. தொடச்சிட்டு இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தாங்க. நம்ம வந்து கேப்புமே வந்து வெளியில் போகும்போது போட்டுக்கணும். அதுமாரி டேரெக்டாக ஃபேனு வந்து ஸ்பீடாக ஒரு இடத்துல வந்து நேராக வந்து நிற்கக்கூடாது. அதுமாதிரி பைக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு தான், சரிங்களா? இப்போ புதுசாக ஒருத்தவங்கள சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இப்போ ஏதோ உடம்புல கையில் அந்த மாதிரி வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பார்த்துருக்க சொல்லுவாங்கள்ல, சேம் அதே மெத்தடு தான். நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா இது சர்ஜரியே கிடையாது, ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொசீஜர், சரிங்களா? ஏன்னா என்னென்னா ஹேர் வந்து ஒவ்வொரு ஹேரையுமே பார்த்து அவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப ஹேரெல்லாம் ரொம்ப சாஃப்டாக மெல்லிஸாக இருக்கும், தூசி மாதிரின்னு வைங்களேன். ஸோ அதுனப்போ ஹேரில் வந்து ஓவராக படக்கூடாது, இல்லை பட்டா வந்து ஸ்லிப்பாகி வெளியே வந்துடும். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அது வந்து வேஸ்ட் தான் ஆகும். அது வந்து எப்படின்னா ஒரு செடியை பிடிங்கி இன்னொரு இடத்துல ஊன்றோம், அந்த செடி வந்து வேர் பிடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அந்த மாதிரி தான் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றி வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு நான் செட் ஆகிறதுக்கு 7 to 10 days ஆகுன்ட்ருக்காங்க. ஸோ 10 days ஆனதுக்கப்புறம் வந்து நல்லா கிரிப் ஆயிரும். அதனால தான் அவங்க 10 daysக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ எதாவது அரிக்குது, ஒரு மாதிரி வந்து ரொம்ப அந்த பிளட் இது அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஆன்டிபயோட்டிக்கு அந்த குளுக்கோஸை வந்து. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நேராக கிளினிக் போக போகிறோம். கிளினிக்கில் போய் கட்டு வந்து மாற்ற போகிறோம். அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளினிக்கோட அட்ரஸ் நம்பர்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட்டிங் எல்லாம் நம்மளுடைய ஃபாலோவருக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. 0 காஸ்ட் இஎம்ஐயில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் காசே இல்லாமல் 0% வந்து இஎம்ஐயில் வந்து கன்வே பண்ணிக்கலாம் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க எப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம கிளம்பலாம் வாங்க. டியா கிளினிக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பின்னாடி எடுத்துகிட்டு டெட்டாயில் வச்சு டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஆயில்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் ரொம்ப கட்டு ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கோட உங்களுக்கு கட்டு தேவையே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போது நீங்கள் யாராச்சும் ஒர்க்குக்கு போகிறீங்க, ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்றப்போ கரெக்டாக ஒரு 3 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4th டேலேருந்தே வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடலாம். மேலே வந்து இந்த மாதிரி வேணால் நீங்கள் ஒரு கேப் மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இவங்களே வந்து அதை கொடுப்பாங்க. மேலே வந்து போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதிலே இல்லை எனக்கு வந்து க்ரீன் ஒரு மாதிரி தனியாக தெரியுறோம்னா பிளாக் கலர் கூட வந்து மெடிக்கலில் வைக்கிறாங்க. ஸோ அது கூட போட்டுக்கலாம். ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மொட்டை போட்டு வளர்ந்தால் எப்படி இருக்கும், ஸோ சேம் அதே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சு என்னோடய டோனர் ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹேர் எடுத்த மாதிரியே தெரில, 3500 கிராஃப்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஆனால் எனக்கு பெருசாக வந்து அந்தளவுக்கு தெரியலை. அதுமாரி கிராஃப்ட்டும் ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னாங்க. மேடம் வாங்க உள்ள. ஸோ மேடம் இங்கே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு இன்னைக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. சம்பத் சாருமே வரேன்னு சொல்லியிருந்தார். நம்ம வேர்ல்ட் 50 அவரும் யூடியூபர் பண்ணியிருக்கதோ சொன்னில்லை, இங்கே அவரை ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சென்னையில் இருக்க அங்கே பிரான்ச்சில் வந்து நான் ஜிஎஃப்சி எடுத்துக்கிறேன்ட்டாரு. அதனால் நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஜிஎஃப்சி நீங்கள் அங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பெங்களூர் பிரான்ச்சஸ் இருக்குது அங்கே போனாலும் அங்கே போய்க்கலாம், அங்கேயே எடுத்துக்கலாம். இங்கே வரதுனாலும் இல்லை இப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் இங்கே இருக்குது ஒர்க் அங்கே போகிறாங்க அப்படின்னா இங்கே சர்ஜரி எடுத்துகிட்டு அங்கே போய் ஃபாலோஅப்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அங்கே ஒர்க்கு இல்லை நீங்கள் இங்கே டைம் அந்த டைமில் வரீங்கன்னா இங்கே அந்த ஃபாலோஅப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஜிஎஃப்சி எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் மேடம்?
மேக்ஸிமம் 4 செஷன்ஸ் எடுத்துக்கலாம். 4 செக்ஷன். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மினாக்சிலெல்லாம் கொடுப்பீங்க, நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ஜிஎஃப்சி எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து மினாக்சில் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஓகே ஓகேங்க. இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பீங்களா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஓகே. அதுவுமே வந்து ட்ரையல் பீரியட் வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுப்போம். அது அவங்களுக்கு வந்து ஒத்துக்குதா ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம். என்ன ப்ராப்ளம் வருங்க? எது இச்சிங், அரிப்பு அந்த மாதிரி வருங்களா? அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ஹெட்டேக் இருக்கும், சொன்ன மாதிரி இச்சிங் இருக்கும், அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு அதை வந்து மினாக்சில் யூஸ் பண்ணி ஒரு 3 டேஸில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு அது வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சீரம்ஸு அந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபைனலாக வந்து இன்றைக்கி கரெக்டாக 3 நாள் தொடர்ந்து அந்த கிளினிக் வந்து நான் பக்காவாக வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. நம்ம தான் வந்து சேஃபாக வந்து இருக்கணும், எங்கேயும் இடிக்காமல், அதேமாரி காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிக்கிற இடத்துல உட்காராமல் சேஃபாக வந்து இருந்துக்கணும். ஸோ 10 நாளைக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஹேர் அந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இப்போது தனியாக தெரியுது, ஏதோ மேப் மாதிரி இருக்குது எனக்கு வண்டியில். ஸோ அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஆயிரும். அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது தெரியும் உங்களுக்கு ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஆனால் ரொம்ப ஹாப்பிங்க மேடம். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 3ங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க கண்டிஷன் டே 3ல் பார்த்தீங்களா. ஸோ மேலேயுமே லைட்டாக சின்ன சின்ன இடத்துல வந்து ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ் இப்போதைக்கு வேணான்ருக்காங்க, ரொம்ப ஹார்டாக கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணான்றாங்க. ஏன்னா இங்கே கடிக்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கும், அதனால் வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹார்டான பொருள் இப்போதைக்கு வேணான்ருக்காங்க. நம்ம ஒரு 10 நாளைக்கு மட்டும் நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டோன்னா ஹேரோட க்ரோத் லைஃப் டைம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் டாக்டர் சொல்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிறது நல்லது. அந்த ஸ்ப்ரே வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க, காலையிலுக்கும் நைட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் டேப்லெட் போட்டு அப்புறம் ஆஃப்டர் டேப்லெட்டுமே வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்போ வேறு எதுவும் செய்தான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக கண்ணெரிச்சல் இருக்குது, அதுவுமே தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஓரளவுக்கு சரியாக போயிடுதுங்க. நான் வீட்டில் இருக்கனால வந்து இப்போ ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் வெளியில் எங்கேயும் ஷூட்டுக்கு எதுக்கும் போகல விடணும். ஒரு 10 days பார்த்திங்கன்னா வந்து ஷூட் எதுவும் இல்லாமல் பிளான் போட்டு தான் நான் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறேன். முன்னாடி வந்து டோனர் ஏரியா பார்த்துட்ருக்கீங்க, இது என்னோடய டோனர் ஏரியா இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா ஆயில்மெண்ட் இதெல்லாம் போட்டு சரியாகிடுச்சு. டெட்டாயில் வாங்கி அப்பப்போ க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாக டெட்டாயில் வாங்கி க்ளீன் பண்ணி அவங்க கொடுத்த ஆயில்மெண்ட்டை போட்டுகிட்டு இருக்கிறேன். இப்போ பரவாயில்லைங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 4ங்க. நேற்று போட்டிருந்த அதே ஷர்ட்டு தான் போட்டிருக்கேன் நான். ஆக்சுவலாக வந்து கொரியர் கொடுக்குறதுக்காக கிளம்பிட்டு காரில். ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் ஐட்டம்லாம் சேல் பண்ணுறோம்ல, ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த டை, ஹேர் ஆயில் இதெல்லாம் சேல் பண்ணிட்டுருக்கோம். அது கொடுக்குறதுக்காக காரில் தான் போகிறேன். கொஞ்சம் வெயிலில் அதிகமாக நிற்க வேணாம்னு சொன்னதுனால தான் நான் பைக் எடுக்கலை. ஸோ பைக்கில் போகிறவங்க இல்லை பைக் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்றவங்க வந்து நீங்கள் தலைக்கு அந்த கேப் போட்டுக்கலாம். நான் வீடியோக்கோசரம் வந்து இந்த கேப்பை வந்து நான் கழட்டிட்டேன் நான். இது நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப ஸ்பீடாகவும் போக வேண்டாம், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போய்க்குங்க. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே 4 நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலெல்லாம் ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆளாக தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் கேமரா தனியாக வந்து ஆள் இல்லை. ஸோ நானே செல்ஃபி எடுத்தனால ஓரளவுக்கு கவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. லைட்டாக அந்த எப்படி சொன்னால் ஏதோ ஊறுற மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த தலையை இப்படி அரிக்குது, அப்படி சொரியணும் போல் அப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம அவங்களுக்கு எல்லை கொடுத்தாங்கல்ல, அது ஃபுல்லாக இறங்குதுன்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் மேடம் ஃபோன் போட்டிருந்தப்போ அவங்க அதான் சொன்னாங்க, அந்த எல்லை ஃபுல்லாக இறங்குறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம் இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம இந்த ஒரு 10 நாள் முடிஞ்ச அளவுக்கு கையை மட்டும் தலையில் வைக்காமல் வந்து இருந்துக்கிட்டால் சரி. அவங்க கொடுத்த அந்த ஸ்ப்ரேவை வந்து அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது அடிக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து நீங்கள் 1 hours இல்லை 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு 10 நாள் நம்ம வந்து தலைக்கு குளிக்க முடியாதுல்ல, நம்ம மேலுக்கு மட்டும்தான் குளிக்க முடியும். அதனால தான் என் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ரெண்டாவது வீட்டில் படுத்தா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருக்கிறேன் நான். ஸோ அப்படியே ஏதாவது படம் போட்டுட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 5ங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ. ஸோ இந்த சைடில் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க தலைக்கு போடுறதுக்கு. நான் அதை போட்டுக்கிட்டு வெளியில் போயிருந்தேன். வெளியில் போகும்போது கட்டாயம் அதை போட்டுக்குங்க. ஏன்னா வந்து அப்போ தான் டஸ்ட்டு படாது. ஏன்னா வந்து ஒரு 10 நாளைக்கு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் சேஃபாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத அலர்ஜிஸ், அரிப்பு வரும், தேவையில்லாம் கை அங்கே போகும்.
ஸோ நம்ம சேஃபாக இருந்துக்கிறது நம்மளுக்கு நல்லது, சரிங்களா? ஸோ அதனால தான். ஸோ ரொம்ப நேரம் வந்து ஒரு 1 ஹவர் நான் போட்டிருந்தேன்னா, ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி லைன் வந்திருக்கு. ஸோ பெயின் எல்லாம் வந்து பின்னாடி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, நல்லாவே குறைஞ்சிச்சு சொல்லலாம். சைடில் மட்டும், இந்த சைடில் மட்டும் பெயின் இருக்குது. ஸோ டெட்டாயில் கொடுத்துருக்காங்க. டெய்லியுமே தொடச்சிட்டு ஸோ ஆயில்மெண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு முடிஞ்சளவுக்கு 2 டைம்ஸ் வந்து மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து பின்னாடி ஆறிடும்னாங்க. ஸோ பின்னாடி டோனர் ஏரியாவை நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு வியூ, பார்த்துட்டிங்களா? ஸோ பின்னாடி காமிக்கிறேன். இப்படி வந்து டோனர் ஏரியா பார்க்குறீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் டோனர் ஏரியா. ஸோ இதுதான் வந்து டோனர் ஏரியாங்க. ஓரளவுக்கு எல்லாமே மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சுத்தமாகவே வந்து தெரிலங்க, நல்லாவே மறைஞ்சிருச்சு. நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்போ ஒன்றுமே தெரியாது, நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க மாதிரியே தெரியாதுங்க. ஸோ வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சம் ஃபேஸ் அப்படியே டல்லாக இருக்கும். மற்றபடி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிற, டிவி பார்க்குறேன், வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருந்து இருக்குது. ஸோ ஒன்னொரு கொஞ்சம் வந்து அந்த ஸ்ப்ரேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது வந்து ஸோ ட்ரை ஆகாமல் ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்குங்க. ஸோ இந்த 10 டேஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்குறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் இது இருக்குன்றதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து டே 6ங்க. ஹேர் எந்த அளவு வந்து வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்க. பழைய ஹேர் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியுது வளர்ந்து. க்ளோஸ்அப் என்ன காமிக்கிற பாருங்கள். பழைய ஹேரெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வளருது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் அவங்க வச்சது என்னென்னா, அந்த மை வச்சுருப்பாங்கல்ல மார்க்கிங்க்கு, ஸோ அது வந்து உங்களுக்கு கசஞ்சு பிளாக்காக இருக்கனால உங்களுக்கு அந்த இடத்துல அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. அது ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். தலையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியுங்க. பின்னாடி டோனர் ஏரியாவும் காமிக்கிறி பாருங்கள். இதுதான் டோனர் ஏரியா. இப்போ தான் வந்து டோனர் ஏரியா க்ளீன் பண்ணிட்டு ஆயில்மெண்ட் போட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 8ங்க. நேற்று வந்து வீடியோ எடுக்கல, டே 7 வந்து கவர் ஆகிருக்காது. ஸோ டே 8 வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இருக்க கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. வீக்கெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை, ஓரளவுக்கு வீக்கங்கள்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. சின்ன சின்ன லைட்டாக அந்த வலிகள் வந்து இருக்குது, லைட்டாக இருக்குது. ஸோ பின்னாடி வந்து நல்லா க்ளீன் பண்ண சொன்னாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ஆயில்மெண்ட்டை வந்து கரெக்டாக போடுங்க, அந்த எரிச்சல்லாம் ஓரளவு சீக்கிரமாக வந்து சரியாயிடும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இருந்த அளவுக்கு இப்போ எதுவுமே இல்லைங்க. 2 டேஸை பார்த்திங்கன்னா வந்து நான் மெதுவாக வந்து வலிக்குதுன்னு சொல்லி க்ளீன் பண்ணது உள்ளே என்னாச்சுன்னா அந்த தேவையில்லாத அழுக்கெல்லாம் வந்து தங்கிடுச்சு போல். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எரிச்சல் இருக்காது, சீக்கிரமாக வந்து அந்த ஹோல்லாம் க்ளோஸ் ஆகி சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்னாங்க. நல்லா ஓரளவுக்கு தேய்ச்சி க்ளீன் பண்ணப்போ இன்றைக்கி நிறைய டஸ்ட்டு இதெல்லாம் வந்துச்சு, நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் ஆறலை அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க டாக்டர் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரம் நம்மளுக்கு வந்து க்யூர் ஆயிருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து டே 10ங்க. டே 9 பார்த்திங்கன்னா வந்து ஒரு மழையாக இருந்தனால என்னால் வெளியில் வந்து வீடியோ எடுக்க முடியலங்க. வீட்டுக்குள்ளே வந்து எடுத்து பார்த்தேன், இருட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்னுடைய தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பழைய ஹேரெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வருதுங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். புது ஹேர் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட இது தனியாக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மை இதெல்லாம் இருக்கிறனால வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்குது. ஆனால் நான் கை வச்சு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு லைட்டாக வளர்ந்துருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. எனக்கு கை வச்சு ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஸோ டோனர் ஏரியாவை காமிக்கிறேன். ஸோ டோனர் ஏரியா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் டோனர் ஏரியா. ஆக்சுவலாக வந்து அவங்க கையை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது இருந்தாலும் நம்ம லைட்டாக டச் பண்ணும் போல் ஃபீல் ஆகும் சில டைம் வந்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைம் மட்டும் நான் இப்படி லைட்டாக இன்னும் மட்டும் வச்சு பார்த்துப்பேன் நான். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு ஃபீல் ஆகும் அந்த இடத்துல ஹேர் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்கிறதுனால கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதாவது அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எப்போ வேணாலும் ஸ்ப்ரே பண்ணலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே கூட இருக்கலாம். ஏன்னா அது காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அது கொடுத்துருப்பாங்க. வெளியே போகும்போது நம்ம வந்து ஹெட் மாஸ்க் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுறது, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஹேர்லாம் நல்லா வளர்ந்துருக்கா, நல்லா வந்து டென்சிட்டியோடு இருக்குதா, ஏன்னா இப்போ பார்க்குறதுக்கும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். ஸோ அதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு 10 நாள் வந்து எனக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சு, ஃபேஸில் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எதாவது மாற்றங்கள் இருந்துச்சா, எதாவது பெயின் இருந்துச்சா, எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வந்து என்னோடய ஹேர் சம்மந்தமாக நான் போடுறேன். புதுசாக பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பாய்.